போடணும்னு நல்லா கவனமாக கவனிங்க. எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு, இப்போ இந்த எஃப் அப்படியே வச்சுக்கோ, எஃப் ஆஃப் கே எடுத்து எழுதலாமா இந்த மாதிரி? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் கே இருக்கு இல்லையா, கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்காங்களா, என்ன வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க? 2k மைனஸ் 1. ஓகேவா, சொல்கிறது புரியுதா? இப்போ இது ஓவராலாக எதோட வேல்யூ? கே உடைய வேல்யூ. அப்போ எஃப் ஆஃப் கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 2k மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அப்போ கேக்கு பதிலாக எதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2k மைனஸ் 1 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? 2 இன்ட்டு 2k மைனஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இந்த ஈக்குவேஷனில் இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்கா, போட்டுடலாமா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 2s are 4k. ஓகே. அடுத்தது பாருங்கள், என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். 1 2s are 2. அடுத்தது மைனஸ் 1 ஈக்குவல் டு 4k. ஓகேங்களா, ஈக்குவல் டு 4k. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 2 + 1 3. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? கிரேட்டர் வேல்யூவோட சைனை தான் நம்ம பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? -3ன்னு எழுதலாமா?